10ஆம் வகுப்பு கணிதம் பொதுத் தேர்வு ஏப்ரல் 2024 கேட்கப்பட்ட கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்ப்போம். முதல் வினா, இது முதல் பாடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி. விடை 3. இரண்டாவது வினா, இதுவும் முதல் பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்வி. விடை 7. மூன்றாவது கேள்வி, இது இரண்டாவது பாடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி. விடை 2520. நான்காவது கேள்வி, இதுவும் இரண்டாவது பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்வி. விடை 31 மீட்டர். ஐந்தாவது கேள்வி, இது மூன்றாவது பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்வி. விடை 16x². ஆறாவது கேள்வி, இதுவும் மூன்றாவது பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. விடை நேர்கோடு. அடுத்து ஏழாவது கேள்வி, இது நான்காம் பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்வி. விடை 1.4 சென்டிமீட்டர். அடுத்து எட்டாவது கேள்வி, இதுவும் நான்காம் பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. விடை 2. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, இது ஐந்தாவது பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்வி. விடை 25 சதுர அலகுகள். அடுத்து 10வது கேள்வி, இது ஆறாவது பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்வி. விடை ஆனா y²/b² - x²/a² 1. அடுத்து 11வது கேள்வி, இது ஏழாவது பாடத்திலிருந்து கேட்கப்பட்டுள்ளது. ஆனால் இது ஒரு தயாரிக்கப்பட்ட வினா, கிரியேட்டிவ் 1 மார்க்கு. இதற்கான செய்முறை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. விடை 40 சதுர அலகுகள். அடுத்து 12வது கேள்வி, இது ஏழாவது பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு வினா. விடை 3:1:2. அடுத்து 13வது கேள்வி, இது எட்டாவது பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு வினா. ஆனால் இது தயாரிக்கப்பட்ட கிரியேட்டிவ் 1 மார்க்கு. இதற்கான விடை, எந்த ஒரு நிகழ்ச்சியும் நிகழ்தவும் 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது விடை ஆனா 0. இது சரியான ஒரு நிகழ்தவுக்கான விடை தான். ஆவண்ணா 0.5. இது 1க்கும் 0க்கும் நடுவில் உள்ள ஒரு எண் தான். இதுவும் சரியான ஒரு நிகழ்தகவை கொடுக்கும். அடுத்து ஈனா 1.05 அப்படிங்கிறது 1ஐ விட ஒரு பெரிய எண். அப்போ எந்த ஒரு நிகழ்ச்சி நிகழ்தவும் 1 அல்லது அதை விட குறைவாக தான் இருக்கும், கூடுதலாக இருக்காது. அப்போ நிகழ்ச்சியை நிகழ்தகவாக இருக்க முடியாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை ஈனா 1.05. அடுத்து 14வது கேள்வி, இது எட்டாவது பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு வினா. விடை 1. அடுத்து பகுதி 2 மதிப்பெண் வினாக்கள். 15வது கேள்வி, இது 1வது பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு வினா. இதற்கான விடை எடுத்துக்காட்டு 1.2 உள்ளது. அடுத்து 16வது கேள்வி, இது 1வது பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு வினா. இதற்கான விடை எடுத்துக்காட்டு 1.21 உள்ளது. அடுத்து 17வது கேள்வி, இது 2வது பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு வினா. இதற்கான விடை எடுத்துக்காட்டு 2.10 உள்ளது. அடுத்து 18வது கேள்வி, இது 3வது பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு வினா. இதற்கான விடை பயிற்சி 3.5 1வது கணக்கில் உள்ளது. அடுத்து 19வது கேள்வி, இதுவும் 3வது பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு வினா. இதற்கான விடை எடுத்துக்காட்டு 3.25 உள்ளது. அடுத்து 20வது கேள்வி, இது 4வது பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு வினா. இதற்கான விடை பயிற்சி 4.3 1வது கணக்கில் உள்ளது. அடுத்து 21வது கேள்வி, இது 5வது பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு வினா. இதற்கான விடை பயிற்சி 5.1 7வது கணக்கில் உள்ளது. அடுத்து 22வது கேள்வி, இதுவும் 5வது பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு வினா. இதற்கான விடை பயிற்சி 5.3 10வது கணக்கில் உள்ளது. அடுத்து 23வது கேள்வி, இது 6வது பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு வினா. இதற்கான விடை எடுத்துக்காட்டு 6.5 உள்ளது. அடுத்து 24வது கேள்வி, இது 7வது பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு வினா. இதற்கான விடை எடுத்துக்காட்டு 7.10 உள்ளது. அடுத்து 25வது கேள்வி, இதுவும் 7வது பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு வினா. இதற்கான விடை எடுத்துக்காட்டு 7.15 உள்ளது. அடுத்து 26வது கேள்வி, இது 8வது பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு வினா. இதற்கான விடை எடுத்துக்காட்டு 8.1 உள்ளது. 27வது கேள்வியும் 8வது பாடத்திலிருந்து கேட்கப்பட்டுள்ளது. இதற்கான விடை எடுத்துக்காட்டு 8.21. அடுத்து 28வது கேள்வி, இது 2வது பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு வினா. இது தயாரிக்கப்பட்ட கணக்கு.
கிரியேட்டிவ் 2 மார்க்ஸ் சம்மு. இதற்கான செய்முறை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. பகுதி 3 5 மதிப்பெண் வினாக்கள். 29வது கேள்வி. இது முதல் பாடத்தில் கேட்கப்பட்ட ஒரு வினா. இதற்கான விடை எடுத்துக்காட்டு 1.3 உள்ளது. அடுத்து 30வது கேள்வி. இது முதல் பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு வினா. ஆனால் இதற்கான விடை நேரடியாக புத்தகத்தில் கிடையாது. எடுத்துக்காட்டு 1.11 பின்பற்றி கிரியேட்டிவ் சம்மாக இது கேட்கப்பட்டுள்ளது. அடுத்து 31வது கேள்வி. இது இரண்டாவது பாடத்திலிருந்து கேட்கப்பட்டுள்ளது. இதற்கான விடை எடுத்துக்காட்டு 2.57 உள்ளது. அடுத்து 32வது கேள்வி. இது மூன்றாவது பாடத்திலிருந்து கேட்கப்பட்டுள்ளது. இதற்கான விடை எடுத்துக்காட்டு 3.21 உள்ளது. அடுத்து 33வது கேள்வி. இது மூன்றாவது பாடத்திலிருந்து கேட்கப்பட்டுள்ளது. இதற்கான விடை பயிற்சி 3.19 13வது கணக்கில் உள்ளது. அடுத்து 34வது கேள்வி. தேல்ஸ் தேற்றத்தை எழுதி நிரூபிக்கவும். இது தேற்றம் 1. இது 4வது பாடத்தில் உள்ளது. அடுத்து 35வது கேள்வி. இது 5வது பாடத்திலிருந்து கேட்கப்பட்டுள்ளது. இதற்கான விடை பயிற்சி 5.1 5வது கணக்கில் உள்ளது. அடுத்து 36வது கேள்வி. இதுவும் 5வது பாடத்திலிருந்து கேட்கப்பட்டுள்ளது. இதற்கான விடை பயிற்சி 5. அடுத்து 37வது கேள்வி. இது 6வது பாடத்திலிருந்து கேட்கப்பட்டுள்ளது. இதற்கான விடை எடுத்துக்காட்டு 6.21 உள்ளது. அடுத்து 38வது கேள்வி. இது 7வது பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு வினா. இதற்கான விடை எடுத்துக்காட்டு 7.23 உள்ளது. அடுத்து 39வது கேள்வி. இதுவும் 7வது பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு வினா. இதற்கான விடை எடுத்துக்காட்டு 7.31 உள்ளது. அடுத்து 40வது கேள்வி. இது 8வது பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு வினா. இதற்கான விடை பயிற்சி 8.2 5வது கணக்கில் உள்ளது. அடுத்து 41வது கேள்வி. இதுவும் 8வது பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு வினா. இதற்கான விடை பயிற்சி 8.4 6வது கேள்வியில் உள்ளது. அடுத்து 42வது கட்டாய வினா. இந்த கட்டாய வினாவுக்கான விடை இரண்டாவது பாடத்தில் எடுத்துக்காட்டு 2.51 உள்ளது. ஆனால் இதில் சிறு மாற்றம் செய்யப்பட்டு கிரியேட்டிவ் சம்மாக கேட்கப்பட்டுள்ளது.